எனக்கு தெரிஞ்சு நீங்க வேற யாரையோ தப்பா பார்த்துட்டு அவ பின்னாடியே போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதை விடுங்கம்மா. அப்போ நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்கிட்ட வந்து ஒன்னு கேட்டா. சாமி, உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். சொல்லுமா. அவர் உயிருக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் 18 நாள் பரிகார பூஜையை நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பரிகார பூஜையோட கடைசி பூஜைய அவரையும் கூட்டிட்டு வந்து இந்த கோவில்ல வச்சு பண்ணணும். நாளைக்கு அந்த பூஜைய நான் இந்த கோவில்ல வச்சு பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணிக்கலாமா. இதே மாதிரி எத்தனையோ பேரு இந்த கோவில வந்து பரிகாரம் பண்ணுவாங்க. தாராளமா நீ நாளைக்கு வந்து பூஜையை பண்ணிக்கமா. நாளைக்கு ரொம்ப விசேஷமான நாள். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பார்வதி திருக்கல்யாணம் வரை ஏற்பாடா இருக்கு. நீ உன் புருஷனை கூட்டிக்கிட்டு கண்டிப்பா வாமா. சரிங்க சாமி. அந்த பொண்ணு அப்படியா சொன்னா? ஆமாமா. அவ பரிகார பூஜை பண்ணிட்டு இருக்கறதா சொன்னாளா சாமி? ஆமாமா, என்கிட்ட அப்படிதான் தெளிவா சொன்னா. அம்மா, பரத்வாஜ் சாமிகள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணும் பரிகார பூஜை செய்யறதா சொல்லிருக்கா. அப்படின்னா கண்டிப்பா அது நான் தேடுற பொண்ணாதான் இருக்கணும். கடவுளே, அப்போ ஜாதகன் சொன்னபடி திருவுக்கு கல்யாணம் நடந்துருச்சா? அம்மா, நான் பேசுறது கேக்குதாம்மா? கேக்குது சாமி. நாளைக்கு நான் கண்டிப்பா கோயிலுக்கு வந்துடுறேன். உங்க கேள்விக்கு நாளைக்கு கண்டிப்பா விடை கிடைக்கும்மா. அந்த பொண்ண அம்பாள் நாளைக்கு உங்க கண்ணுல காட்டணும்னு முடிவு பண்ணிட்டாமா. நாளைக்கு நம்பிக்கையா வாங்கம்மா, அந்த பொண்ண நீங்க பாப்பீங்க. சரிங்க சாமி. கடைசி பரிகார பூஜை முடிஞ்சதும் நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன், கிளம்பி போயிருவேன். இனிமே என்னால ஒரு சின்ன பிரச்சனை கூட உங்களுக்கு வராது. நான் உங்க வாழ்க்கையில இருந்து மொத்தமா விலகி ரொம்ப தூரம் போயிருவேன். திவ்யா அக்காக்கும் உங்களுக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடந்து 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அத மட்டும்தான் நான் சாமி கிட்ட தினமும் வேண்டிட்டு இருக்கேன். உங்ககிட்ட நான் இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்ல, கேக்குறதுக்கான உரிமையும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ இந்த ஒரு விஷயத்த மட்டும் கேக்குறேன். முதலும் கடைசியுமா நாளைக்கு மட்டும் இந்த பரிகார பூஜையை செய்யறதுக்கு நீங்க கோவிலுக்கு தயவு செஞ்சு வரணும். இந்த ஒண்ணு மட்டும் செஞ்சிருங்க. அதுக்கப்புறம் எந்த காலத்திலயும் நான் உங்க முன்னாடி கூட வரமாட்டேன். நான் உங்களுக்காக கோவில்ல நாளைக்கு காத்துட்டு இருப்பேன். நான் சொன்ன வேலையை சீக்கிரமா பண்ணி முடிச்சிருங்க. பண்ணிடலாம். என்னம்மா, எல்லா வேலையும் சரியா நடக்குதா? எல்லாம் முடிய போகுது சாமி. மத்த வேலைகளை சீக்கிரமா முடிங்க. சரிங்க சாமி. போங்க, நீங்களும் போய் வேலையை பாருங்க. சரி. ஓ, இந்த பொண்ணு வந்துட்டாளா? இவ சொன்னபடியே வந்துட்டா. ஆனா அந்த அம்மாவை இன்னும் காணுமே. உடனே இதை அந்த அம்மா கிட்ட சொல்லணும். பாவம், அன்னைக்கே இந்த பொண்ணை பார்க்காம பரிதவிச்சு போயிட்டாங்க. என்னம்மா, பரிகார பூஜை செய்ய வந்திருக்கியா? ஆமா சாமி. ரொம்ப சந்தோஷம்மா.
உன் பூஜையை முடிச்சிட்டு இருந்து திருக்கல்யாணத்தையும் பார்த்துட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு போமா. ம் சரிங்க சாமி. சரிம்மா. சாமி, கடைசி நாள் பூஜைக்கு கோவிலுக்கு அவர் வருவாரான்னு எனக்கு தெரியல. அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் ஒருவேளை வரலன்னா இந்த பூஜையை நான் மட்டும் செய்யலாமா சாமி? என்னம்மா சொல்ற? இந்த பூஜைக்கு உன் புருஷன் வந்தே ஆகணும். அப்படி மட்டும் வரலனா இவ்வளோ நாள் நீ செஞ்ச பூஜைக்கு எந்த பலனும் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம உன் புருஷனுக்கு இருக்கிற உயிர்கண்டமும் முழுசா நீங்காது. என்ன சாமி சொல்றீங்க? ஆமாம்மா, இன்னும் சொல்ல போனா அந்த விதி இந்த பூஜைய உன்னை செய்ய விடாம தடுக்கும். நீ போராடி தான் செஞ்சாகணும். எப்படியாச்சும் அவரை வர வச்சு அம்மன் பாதத்துல வச்ச குங்குமத்தை அவரு கையால எடுத்து ஓ மாங்கல்யத்துல வச்சாகணும். இல்லைன்னா சாமி, அந்த வார்த்தையை என் வாயால சொல்ல வேண்டாம்னு பாக்குறேன். தாயே, இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு நல்லது பண்றதுக்காக தான் இந்த தாலிய அவர் என் கழுத்துல கட்டினாரு. அதுக்கு நான் கடைசியா பண்ண நினைக்கிற நன்றி கடன் இந்த பரிகார பூஜை ஒண்ணுதான். எப்படியாவது அவரை இந்த கோயிலுக்கு வர வச்சிருமா? பரத்வாஜ சாமிகள் சொன்ன மாதிரி இந்த பூஜையை மட்டும் எப்படியாவது செஞ்சிரணும். அதுக்கு நீதான் அவர் மனசை மாத்தி இந்த கோவிலுக்கு கூட்டிட்டு வரணும். கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்களா?